எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஷியாமளா நவராத்திரி வழிபாடு முறைகள் என்ன, இந்த ஷியாமளா நவராத்திரி நமக்கு என்றைக்கு தொடங்குது, 9 இரவுகள் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எளிமையான விஷயம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக நவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுதே பலருடைய ஞாபகத்தில் வரக்கூடியது இந்த கொழு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சாரதா நவராத்திரி பற்றி தான். புரட்டாசி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 9 இரவுகளை சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொழு வைத்து வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இன்றளவும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நவராத்திரிகள் முன்னாடி காலத்தில் ஒவ்வொரு மாதத்துலையுமே வரக்கூடிய அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 9 இரவுகளை நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல 4 முக்கியமான நவராத்திரிகள் மட்டுமே இன்றளவு மட்டும் கடைபிடிக்கப்படுது. அப்படி அந்த விதத்தில் தான் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய நவராத்திரியை ஷியாமளா நவராத்திரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மொத்தம் 4 நவராத்திரிகள் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய 10 இரவுகளுமே ஷியாமளா நவராத்திரி, ஆணி அமாவாசையை முடிந்து வரக்கூடிய 10 இரவுகளுமே ஆஷட நவராத்திரி அப்படின்னும், புரட்டாசி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 10 இரவுகளை சாரதா நவராத்திரி அப்படின்னும், பங்குனி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 10 இரவுகளை வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ நமக்கு தை அமாவாசை தினம் இன்றைய நாள் இல்லைங்களா, இதை தொடர்ந்து வரக்கூடிய 9 இரவுகளை ஷியாமளா நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இப்படி இந்த ஷியாமளா நவராத்திரி வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே கொழு வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் எளிமையான முறையில் வீடுகளில் வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்சத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. முதல்ல நம்ம ஷியாமளா தேவி தாயார் தோன்றியதற்குண்டான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். முன்னொரு காலத்தில் மதங்க முனிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முனிவர் கடம்ப வனத்தில் ஒரு கடும் தவம் புரிவாரு. அந்த தவத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அம்பிகையை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே கடும் தவம் புரிவாரு. இப்படி இந்த தவத்தின் பலனா ஒரு நாள் அம்பிகையும் தரிசனம் தருவாங்க. தரிசனம் தரக்கூடிய அம்பிகை ஏதாவது ஒரு வரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மதங்க முனிவர் தனக்கு எந்த ஒரு வரமுமே வேண்டாம், உங்களை பார்த்ததே ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கக்கூடிய அம்பிகை விடாம ஏதாவது ஒரு வரம் பெற்றே ஆகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது மதங்க முனிவர் நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பிகைகிட்ட கேட்டுப்பாங்க. இதன் பயனா அம்பிகையும் சந்தோஷம் அடைந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் மதங்க முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மகளா பிறப்பாங்க. இப்படி இந்த கடம்ப வனத்தில் மதங்க முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மகளா பிறக்கக்கூடியவங்க தான் அம்பிகையினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷியாமளா தேவி தாயார். இவங்களை மாதங்கி, ராஜ மாதங்கி அப்படிங்கிற பெயர்களாலையும் சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த அம்பிகைக்குண்டான கோவில்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவெண்காடில் அம்பிகை பிரம்ம வித்யாம்பிகையாக காட்சி தருவதை சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் எப்படி கடம்ப வனத்தில் மாதங்கி தாயார் அவதரித்தாங்களோ அதே மாதிரி தான் பிரம்ம வித்யாம்பிகையும் அவதரித்ததா புதன் பகவானுக்குரிய ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட அம்பிகையை மாதங்கி தாயாருடைய அம்சம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இரண்டாவதா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் மாதங்கி தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சன்னதியே அமைந்திருக்கு. மூன்றாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். முன்னொரு காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை கடம்பவனம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மாதங்கி தாயார் அவதரித்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடம்பவனம். அப்படி அந்த விதத்தில் மாதங்கி தாயாருடைய கைகளில் கிளி வைத்திருப்பாங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் தாயாருடைய கைகள்லையும் பார்த்தீங்கன்னா கிளி வைத்திருப்பாங்க. இதனாலேயே தான் மாதங்கி தாயாருடைய அம்சமா மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லப்படுறாங்க. அதனாலேயே தான் இந்த குறிப்பிட்ட மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த ஷியாமளா நவராத்திரி கொண்டாடுவதற்குண்டான ஒரு முக்கியமான திருத்தலமாகவும் பார்க்கப்படுது. கலைகள், பேச்சுத்திறன், நேர்வழியில் செல்லக்கூடிய புத்தி, கல்வி கேள்விகளில் உயர்ந்த பதவியை அடையக்கூடிய நிலை, இது அனைத்திற்குமே அதிபதியாக கருதப்படக்கூடியவங்க தான் ஷியாமளா தேவி தாயார். வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை அப்படிங்கிற காரணத்தாலேயே இவங்களை மந்திரினி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. லலிதா பரமேஸ்வரி தாயாருடைய மகாமந்திரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க தான் இந்த ஷியாமளா தேவி தாயார். அப்படி அந்த அன்னையை போற்றக்கூடிய விதத்தில் தான் ஷியாமளா நவராத்திரி அப்படின்னு சொல்லி 9 நாட்களுமே நம்ம கொண்டாடுவது அப்படிங்கிறத செய்கிறோம். இப்போ நம்ம இது வரைக்குமே ஷியாமளா தேவி தாயார் தோன்றியதற்குண்டான வரலாறு என்ன, ஷியாமளா தேவி தாயார் வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஷியாமளா நவராத்திரி 9 தினங்களுமே வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம்.
ஷியாமலா தேவி தாயாருடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நிறம் பார்த்தீங்கன்னா மரகத பச்சை நிறத்தில் தோற்றம் தராங்க. மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய நிறம் பார்த்தா மரகத பச்சை. அதே மாதிரி ஷியாமலா தேவி தாயாருடைய கைகளில் மரகத கற்கள் பொறிக்கப்பட்ட வீணையை மீட்டுவது அப்படிங்கிறத செய்வாங்க. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும், இல்லை கல்வி கேள்வி ஞானம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட 9 தினங்களுமே ஷியாமலா தேவி தாயாரை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய நிறம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மரகத பச்சை. அதே மாதிரி புதன் பகவான் ஸ்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகையினுடைய நிறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் மரகத பச்சை. பிரம்ம வித்யாம்பிகையா காட்சி தரக்கூடிய அம்பிகை ஸ்மாதங்கி தாயாருடைய அம்சமாகவே பார்க்கப்படுறாங்க. அதனாலேயே தான் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட ஷியாமலா நவராத்திரி 9 தினங்களுமே தாயாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அதே சமயத்தில் கல்வி செல்வத்திற்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி தேவி தாயாருடைய அவதாரமானது இந்த குறிப்பிட்ட ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு நிகழ்ந்ததா சொல்லப்படுது. பொதுவாக நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜயதசமி நாளன்னைக்கு தான் குழந்தைகளில் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது இல்லை ஏதாவது ஒரு கலைகளில் சேர்த்து விடுவது அப்படிங்கிறது செய்வோம். ஆனால் இன்றைக்குமே வட மாநிலத்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியான வசந்த பஞ்சமி நாளன்னைக்கு, அதாவது சரஸ்வதி தேவி தாயார் அவதரித்த இந்த குறிப்பிட்ட நன்னாளன்னைக்கு குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வது அப்படிங்கிறது செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த அதிசக்தி வாய்ந்த நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் சரஸ்வதி தேவி தாயாருடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்தை வைத்து குழந்தைகளை மலர் சூடி வழிபட வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷியாமலா நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய 7வது திதியான சப்தமி திதியை ரத சப்தமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்மளுடைய தலைகளில் இறக்க நிலை வைத்து தலை ஸ்நானம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் தீர்வதற்குண்டான வழி பிறப்பதா சொல்லப்படுது. அடுத்தபடியாக இந்த ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய 8வது திதியான அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிந்த நாள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பீஷ்மாஷ்டமி. இப்படி இந்த நன்னாளன்னைக்கு நம்ம வீடுகளில் தை அமாவாசை அப்போ நமக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பீஷ்மாஷ்டமி நாளன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் நம்மளை வந்தடைவதா சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ஷியாமலா நவராத்திரி 9 தினங்களில் ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் கன்னியா பூஜை செய்வது அப்படிங்கிறத செய்யணும். கன்னியா பூஜை செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளில் பாலதிரிபுர சுந்தரி தாயார் எழுந்தருள்வதா சொல்லப்படுது. அதனால வீட்டில் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நம்ம கன்னியா பூஜை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ இது வரைக்குமே நம்ம ஷியாமலா நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன, ஷியாமலா தேவி தாயாருடைய தோற்ற வரலாறு என்ன, அதே சமயத்தில் இந்த ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான தினங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியாக நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஷியாமலா நவராத்திரி நமக்கு தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தா நாளைய தினம் ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 6ஆம் தேதி நிறைவடையுது. இப்படி இந்த இடைப்பட்ட 9 தினங்களுமே நம்ம வீடுகளில் மதுரை மீனாட்சியம்மனுடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த திருவுருவப்படத்தை முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து செவ்வரளி மலர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வரளி மலர் மாலை சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட 9 தினங்களுமே நம்ம வீடுகளில் கலசம் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். சாதாரணமாக நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாளைக்கு கலசம் எப்படி அமைப்போமோ அதே மாதிரி கலசம் அமைத்து நம்ம வைக்கக்கூடிய தேங்காய்க்கு மஞ்சள் தடவி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா நமக்கு 9 தினங்களுமே இந்த கலசத்தில் தேங்காய் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம தேங்காய்க்கு மஞ்சள் தடவி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அம்பிகைக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிக்கலாம். இல்லை உங்களுக்கு சொல்வதற்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பிகையினுடைய நாமங்களை சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அம்பிகையினுடைய நாமங்கள் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் சொல்வது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க. பச்சை நிற மை பேனாவை பயன்படுத்தி இந்த நாமங்கள் அனைத்தையுமே எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும். எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 நாமங்கள் இருக்குது. அந்த 16 நாமங்களையுமே 3 முறை எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நீங்கள் வீடுகளில் கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, இல்லை கலசம் வைக்கல அப்படின்னு சொன்னால் கூட மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவுருவப்படத்திற்கு முன்பாக நீங்கள் மலர் மாலை அனைத்தையுமே சூட்டி இந்த நாமங்கள் அனைத்தையுமே கைப்பட எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எழுதும் பொழுது எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசையோடு எழுதுறீங்களோ அந்த கோரிக்கையினுடைய நினைவாக இருந்து
அம்மனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர செய்து வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக அதனால் நமக்கு ராஜயோகம் ஏற்படும். அம்பிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவங்க. அதே சமயத்தில் நம்ம எந்த ஒரு கோரிக்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு மேற்கொள்கிறோமோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவதற்குண்டான அருளை வழங்குவதாக சொல்லப்படுது. குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, இல்லை திருமண தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, எந்த ஒரு கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஷியாமலா நவராத்திரி வழிபாடு. அதனால ஒவ்வொரு நாளுமே நம்ம அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலங்களும் நம்மளை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி முழு ஈடுபாட்டோடு வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஷியாமலா நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த ஷியாமலா நவராத்திரி 9 இரவுகளுமே நம்ம வீடுகளில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட செயல்களால் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நிலை உயரும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.